வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்கு மோசடி குறித்து விரைவில் ஆதாரங்கள் வெளியிடப்படும். ராகுல் காந்தி அதிரடி. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும். தேர்தல் ஆணையம் முடிவு. கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்தேன், மறைக்கவில்லை. அமித்ஷா சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர் பிரதமர் மோடி. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தமிழகத்தில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கர்நாடகத்தில் உள்ள ஒரு தொகுதியில் மட்டும் 6000க்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடந்த மாதம் சான்றுகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் அடுத்து ஹைட்ரஜன் குண்டு வீச போவதாக ராகுல் காந்தி அறிவித்திருந்தார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடகத்தில் உள்ள அலந்து சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்ததை பற்றி சான்றுகளுடன் குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளார். அப்போது ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் பணியில் சிலர் ஈடுபடுவதாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்கும் சிறுபான்மையினர், தலித், பழங்குடியினர், ஓபிசி உள்ளிட்ட சில சமூகத்தைச் சேர்ந்த மக்களை குறிவைத்து இது நடத்தப்படுவதாகவும் அதற்கான 100% ஆதாரங்கள் தற்போது கிடைத்துள்ளது எனவும் தெரிவித்தார். குறிப்பாக கர்நாடகத்தில் உள்ள அலந்து சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் 6018 வாக்காளர்களை யாரோ ஒருவர் நீக்க முயற்சித்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் படிப்படியாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 50% வாக்காளர்கள் தங்கள் பிறப்பிடம், பிறந்த தேதி குறித்த ஆவணங்கள் தர தேவையில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2002-2008 வரையிலான காலகட்டத்தில் நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த முறை நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் ஆவணம் தர தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2003 வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின்படி பீகாரில் 60% வாக்காளர்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க அவசியம் இல்லை எனவும் 40% வாக்காளர்கள் பிறப்பிடம், பிறந்த தேதி தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தேர்தல் ஆணையம் 11 ஆவணங்களை வெளியிட்டது. பின்னர் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஆதார் எண்ணை 12வது ஆவணமாக சேர்த்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க செங்கோட்டையில் விதித்த 10 நாட்கள் கெடு முடிந்த அடுத்த நாளே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி அமித்ஷாவிடம் அதிமுக சார்பில் கடிதம் வழங்கினார். இந்நிலையில் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் சேலம் திரும்பிய எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லி பயணம் குறித்து இன்று காலை 10 மணிக்கு பதிலளிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்தேன், மறைக்கவில்லை என விளக்கம் அளித்த அவர் முகத்தை துடைத்ததில் என்ன அரசியல் உள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து கூட்டணிக்குள் வர முயற்சி செய்வதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியம் தான் நான் துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான்
வீட்டிலிருந்து வெளியில் இருக்கிற காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் படுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக சிந்தித்து பாருங்கள். ஆக இதையெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும்? இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும்? சிந்திங்க. முகத்தை துடைக்கிறேன். இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் செய்தி வந்தது. வெளியே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. ஜிஎஸ்டி வரியை குறைத்து ஏழை எளிய மக்கள் பொருட்களை வாங்கும் அளவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் அருகே பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வு மற்றும் ஜிஎஸ்டி விளக்க கூட்டமும் நடைபெற்றது. சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய எல் முருகன், பிரதமர் மோடி ஆட்சியில் இதுவரை 25 கோடி பேர் இந்தியா முழுவதும் வறுமை கோட்டில் இருந்து மேலே வந்துள்ளதாக தெரிவித்தார். உலக அளவில் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி பொருளாதார வளர்ச்சியில் 4வது நாடாக இந்தியா முன்னேறி உள்ளதாக கூறிய அவர், ஜிஎஸ்டியின் வரியை குறைத்து அனைத்து பொருட்களையும் பொதுமக்கள் வாங்கும் அளவிற்கு குறைத்துள்ளதாக தெரிவித்தார். சுதேசி பொருட்களை அதிகமாக நாம் இப்பொழுது எப்படி என காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு இருக்கிறது. அதனால காதி பொருள்களை பயன்படுத்துவோம், உள்ளூர் பொருள்களை பயன்படுத்துவோம். ஒரு காலத்தில் நம்ம என்ன யாராவது கொண்டு வந்து வெளிநாட்டில் கொடுத்தா பார்ப்பா இது வெளிநாட்டில், அந்த மனநிலையை விட்டு யாம் கௌரவமாக இது என்னுடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, இது என்னுடைய தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படி என்பதை நாம் கௌரவமாக வெளியில் சொல்ல வேண்டும். சுதேசி பொருள்களை வாங்க வேண்டும், நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்க வேண்டும், உள்நாட்டு பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற இந்த 15 நாட்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த 15 நாட்களும் சேவை வாரமாக கொண்டாடப்படும். பஞ்சாப் மழையால் 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 1,600 கோடி ரூபாய் நிதி மட்டும் ஒன்றிய அரசு அறிவிப்பது நியாயமற்றது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடும் மழையால் பஞ்சாப் பெரும் இழப்பை சந்தித்துள்ளது எனவும் 4 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் அளிக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் இறந்து உள்ளன. பெரும்பாலும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து உள்ளனர் என தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் மழையால் 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நிலைமை இப்படி இருக்கும் போது 1,600 கோடி ரூபாய் மட்டும் மத்திய அரசு அறிவிப்பது நியாயமற்றது என குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் முழு தொகையையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பஞ்சாபில் உள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும், ஒவ்வொரு சிப்பாய்க்கும், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்தியா அவர்களுடன் நிற்கிறது என்பதை நாம் உறுதியளிக்க வேண்டும். அவர்களின் எதிர்காலத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கு நாம் ஒன்றிணைந்து அனைத்து சாத்தியமான ஆதரவையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 21 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வரும் 19ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர்,
மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 2வது நாளாக தங்கத்தின் விலை சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 10,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 141 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,41,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்தில் ஒருவர் காயமடைந்தார். தூத்துக்குடியில் இருந்து கோவில்பட்டி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டக்குளம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த அரசு பேருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரியின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்தது. மேலும் லாரி ஓட்டுநர் சுந்தரலிங்கம் காயமடைந்தார். இருப்பினும் அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் காயங்களின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் காயமடைந்த லாரி ஓட்டுநரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராகி வரும் விவசாயிகள் மற்றும் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் நேற்று முன்தினம் 9.48 மில்லிமீட்டர் மழை பெய்த நிலையில் மயிலாடுதுறை தாலுகாவில் மட்டும் 39 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இந்நிலையில் நேற்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக மயிலாடுதுறை நகர், எளந்தக்குடி, வழுவூர், மங்கைநல்லூர், கோமல், பாளையூர், ஸ்ரீகண்டபுரம், குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக குறுவை அறுவடைக்கு தயாராகி வரும் விவசாயிகளும் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள விவசாயிகளும் கவலை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் சம்பா சாகுபடிக்கு விதை தெளிப்பில் ஈடுபட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகப்பட்டினம், புத்தூர், வேளாங்கண்ணி, திருமருகல், கீழ்வேலூர், திருக்குவளை, தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திடீரென பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் சம்பா சாகுபடிக்கு நெல் விதைப்பு செய்த விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தொழிற்சாலைக்கு கொண்டு சென்ற ரசாயன அமிலம் சாலையில் கொட்டியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பாகிஷா பகுதியில் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரசாயன அமிலம் எதிர்பாராத விதமாக சாலையில் கொட்டியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் கொட்டிய ரசாயன அமிலத்தை தண்ணீர் பீச்சி அப்புறப்படுத்தினர். சுமார் ஒரு 3:30 மணி அளவில் இங்கே ஒரு கெமிக்கல் வண்டி இந்த ரோட்டில் இங்கே கிராஷ் ஆகிருக்கு. சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் அளவில் அந்த கெமிக்கல் ரோடு மொத்தமே கீழே ஊற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கெமிக்கல்னால என்ன எஃபெக்ட்னா, கெமிக்கல் வித் ஆசிட் மாதிரி இருக்குது. அதில் மொத்தம் கண் எரிச்சல், ஒரு மூக்கு இதெல்லாம் மொத்தம் மாரடைப்பாகிற மாதிரி உண்டான நிலமையில எல்லாம் இந்த பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப அவதியாக இருக்காங்க. சுமார் ஒரு 1 மணி நேரமாக இங்கே ரொம்ப அந்த இதில் போராடி அதில் அந்த 3:30 மணி அளவில் ஆனோடனே உடனே ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸ் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே வந்துச்சு. வித்தின் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுச்சு. மொத்தம் தண்ணி ஊற்றி இந்த ரோடு மொத்தமே தண்ணி ஊற்றி மொத்தம் கிளியர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்க பொதுமக்கள் உடனே அந்த ஸ்பாட்டில் ஒரு 2 வண்டி மண் கொட்டி அதிலும் கொஞ்சம் லெவல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இந்த 1 ஹவரில் இந்த ரோடு ரொம்ப பரபரப்பாக உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு.
அந்த காட் வந்து இப்போ ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. நாகை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து பணியை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை நகராட்சிக்குட்பட்ட நாகை மற்றும் நாகூரில் உள்ள 36 வார்டுகளிலும் 188 துப்புரவு பணியாளர்கள், 9 மேஸ்திரிகள் மற்றும் 35 ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை நேரடியாக ஊதியம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வங்கி மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே 10ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்கி வந்த நிலையில் தற்போது 17ஆம் தேதி வரை ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முறையாக ஊதியம் வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட இந்திய மாணவர் சங்கம் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் 50க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரியில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், கல்லூரியில் கழிப்பறைகள் சுத்தமில்லாததை கண்டித்தும், குடிநீர் குழாயில் சுகாதாரமற்ற குடிநீர் வருவதை கண்டித்தும் கல்லூரி வளாகம் முன்பு SFI அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றுப்பள்ளி அருகே ஸ்பாட்டான் ஹைதராபாத் வெஜ் பிரியாணி என்ற குர்குரேவில் செத்துப்போன எலி இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாற்றுப்பள்ளி அடுத்த மல்லகுண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லப்பாண்டி. இவர் அதே பகுதியில் உள்ள டீ கடையில் ஸ்பாட்டான் ஹைதராபாத் வெஜ் பிரியாணி என்ற பெயரில் இருந்த குர்குரே பாக்கெட் 4 வாங்கியுள்ளார். அப்போது 3 பாக்கெட்டுகளில் இருந்த குர்குரேவை குழந்தைகள் சாப்பிட்ட நிலையில் கடைசியாக இருந்த குர்குரே பாக்கெட்டை பிரித்து பார்த்தபோது அதில் எலி இறந்த நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த செல்லப்பாண்டி கடைக்காரரிடம் கேட்டுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கூறுகிறோம் என கடைக்காரர் தெரிவித்துள்ளார். இதனால் செய்வதறியாது திகைத்த செல்லப்பாண்டி குடும்பத்தினர் எலி இறந்து கிடந்தது குறித்து விழிப்புணர்வு வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட கம்பெனி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், இனிவரும் காலங்களில் குழந்தைகள் சாப்பிடும் பொருளை அஜாக்கிரதையாக பாக்கெட் செய்யக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரு பாக்கெட் சார் பெரியவங்க கையில் கொடுத்தாரு சார். அவன் பெரியவங்க கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து பிரிச்சான் சார். பிரிக்கும் போது ஓவர ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம மம்மி இந்த மாதிரி ஓவர ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி கிட்ட காமிச்சிருக்கான் சார். காமிச்சிருக்கான். அப்புறம் அவனே பார்த்துட்டு உள்ள எலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே எங்கள் தம்பி பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க சார், கால் பண்ணாங்க, இந்த மாதிரி எலி செத்து இருக்கு உள்ளான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்தேன் சார், வெளியில் போயிட்டு வந்தேன். நான் வந்து பார்த்தா ஓவர் ஸ்மெல் இருந்துச்சு சார். பார்த்தா எலி செத்துக்கா இருக்கு அதிலே. ஸோ அப்புறம் இதை விஷயமா நான் அவங்க கிட்ட பேசினேன் சார், கடைக்காரர்கிட்ட சொன்னேன் சார், இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து நாற்றமில் ரவி ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன், ரவி கடையிலேருந்து வாங்கிட்டு வரன்ற மாதிரி எங்கிட்ட சொன்னாங்க சார். அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவங்க பேசுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க சார் அவங்க எங்கிட்ட. இப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ அந்த குழந்தை சாப்பிட்டு அவனுக்கு ஒரு உயிருக்கோ ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா இது யாராலும் திரும்ப தர முடியாது சார். ஸோ இவங்க தயாரிக்கிறவங்க கொஞ்சம் கூட அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் செய்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். ஏன்னா இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற விஷயம் சார். நம்மளுக்கு கூட ஏதோ ஒன்று பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பெரிய பையனே இல்லாமல் சின்ன பசங்க யாரா தான் கண்டிப்பாக சாப்பிட்டுருப்பாங்க சார். என்னன்னு தெரியாமல் கண்டிப்பாக சாப்பிட்டுருப்பாங்க சார். குழந்தைங்களுக்கு தெரியாது. இவன் ஒன்றா படிக்கிறான் சார், இவனுக்கு கொஞ்சம் தெரியுன்றதால கொஞ்சம் அந்த ஸ்மெல் ஏன்னா ஓவர் நாத்தடிக்குதுன்றதால அவனே சொன்னான் சார். ஸோ அதனால் இனி வரும் காலங்கள் சார் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கூட இது இல்லாமல் கொஞ்சமாச்சும் நல்லா சுத்தமாக செய்யணுன்ற மாதிரி நான் கேட்குறேன் சார். இப்போ இந்த மாதிரி நடக்காமல் அவங்க பார்த்துக்கணும் சார், இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இதுக்கு அவ்வளோதான் சார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆசிரியர் தாக்கியதில் செவி கிழிந்து 11ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தர்ஷன். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி தேர்விற்காக அனைத்து பிரிவு மாணவர்களும் பள்ளி மைதானத்தில் ஒன்றாக அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 2 மாணவர்கள் தவறான வார்த்தைகளை எழுதிய பேப்பர்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடி உள்ளனர். இதனை கண்ட கணித ஆசிரியர் சுதாகர் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் தர்ஷன் என்ற மாணவனின் காதில் பலமாக அடிபட்டுள்ளது. தொடர்ந்து வலியால் துடித்த மாணவனை பெற்றோர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு மாணவனின் காதை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு செவி கிழிந்து இருப்பதை தெரிவித்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக மாணவனை செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து மேல்செங்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவனின் காது கிழிந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
போதைப் பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த ட்ரம்பின் நடவடிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக போதைப்பொருள் தயாரித்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நாடுகள் பட்டியலை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டார். 23 நாடுகளை கொண்ட அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான், சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியாவின் பெயரையும் சேர்த்து இருந்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அவற்றின் தயாரிப்பில் முக்கியமாக ஈடுபட்டுள்ள இந்த நாடுகளின் செயலால் அமெரிக்கா மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாக அந்த பட்டியலில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்ற செயல் தடுப்பில் தவறிவிட்டதாக ஆப்கானிஸ்தான், பொலிவியா, மியான்மர் உள்ளிட்ட 5 நாடுகளை குறிப்பிட்டிருந்த அவர் போதைப் பொருள் தடுப்பிற்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த நாடுகளை கேட்டுக்கொண்டு உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு மோசடி குறித்து விரைவில் ஆதாரங்கள் வெளியிடப்படும். ராகுல் காந்தி அதிரடி. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும். தேர்தல் ஆணையம் முடிவு. கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்தேன், மறைக்கவில்லை. அமித்ஷா சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர் பிரதமர் மோடி. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தமிழகத்தில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.